ஒரு நேரத்தில் பசுமை பள்ளத்தாக்குகளுக்கு நடுவில் அமைந்த ஒரு அமைதியான கிராமத்தில் ஆர்வமும் இனிமையும் கொண்ட ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் பெயர் ஆரவ். ஆரவ் தனது வகுப்பில் உயரமோ வேகமோ சக்தியோ கொண்டவனாக இல்லையென்றாலும் அவனை மத்தவங்களிலிருந்து தனித்துவமாக்கிய ஒன்று இருந்தது. அவன் ஏற்கனவே நம்பிக்கையை இழக்கவில்லை. அந்த கிராமத்திற்கு வெளியே உயரமாகவும் மிதமான புகையால் மூடப்பட்டுமிருக்கும் ஒரு பெரிய மலை இருந்தது. அந்த மலைக்கு மக்கள் கனவுகளின் மலை என்று பெயர் வைத்தனர். மக்கள் சொல்வதபடி அந்த மலையின் உச்சிக்குச் சென்றால் ஒரு மகத்தான ரகசியம் கிடைக்கும். அது பொன்னோ வைரமோ அல்ல, ஆனால் அது வாழ்க்கையை மாற்றும் ஒரு விசேஷமான உண்மை. மற்றவர்கள் இதை கதையாகவே எடுத்துக்கொண்டாலும் ஆரவ் இதை முழு மனதுடன் நம்பினான். நான் ஒரு நாள் அந்த மலையை ஏறுவேன் என்று ஆரவ் சொல்வான். கிராம மக்கள் சிரித்தனர். நீ மிகவும் சின்னவன்டா ஆரவ். அந்த மலை ஆபத்தானது. யாரும் இதுவரை மீண்டும் வந்ததில்லை. ஆனால் ஆரவ் அஞ்சவில்லை. சிறிய பை ஒன்றில் சத்துணவு, ஒரு குறிப்புப் புத்தகம், தண்ணீர் மற்றும் தனது குடும்பத்தின் புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு ஒரு காலையில் சூரியன் எழுவதற்கும் முன் தன் பெற்றோர்களை மெதுவாக வாழ்த்தி பயணத்தைத் தொடங்கினான். அத்தியாயம் 1. கடினமான பாதை பயணத்தின் தொடக்கம் எளிதாக இருந்தது. பறவைகள் கீச்சி சூரியன் மெதுவாக உதயமாகி காற்று குளிர்ச்சியுடன் இருந்தது. ஆரவ் தன்னம்பிக்கையுடன் நடந்தான். ஆனால் சில வேளையில் பாதை கல்லானதும் மெதுவாக உயரமானதும் ஆகியது. அவனது கால்கள் வலிக்கத் தொடங்கின. சிறு கற்கள் அவனை வழுக்க வைத்தன. பல முறை விழுந்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்து கைகள் கழுவிக் கொண்டு சொன்னான், நான் இதைச் செய்யலாம். இன்னொரு அடியை எடுத்தால் போதும். அவனது ஆசிரியை சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஒவ்வொரு பெரிய கனவும் சிறிய படிகளால் உருவாகிறது. அத்தியாயம் 3. பயங்கரமான பாலம். அதிக உயரத்தில் ஒரு பழைய கூரைப் பாலம். அதன் கீழ் ஆழ்ந்த பள்ளத்தாக்கு. காற்று சூறாவளியாக வீசுகிறது. பாலம் ஆடுகிறது. ஆரவ் உடைந்த கைப்பற்றத்தில் கை வைத்தான். உடல் திகைப்புடன். ஆனால் அருகே பறக்கும் பறவைகளை பார்த்தவுடன் அவன் நம்பிக்கை பெற்றான். அவங்க செய்யறாங்கன்னா நானும் முடிக்க முடியும் என்று சொன்னான். படிப்படியாக நடந்தான். பாதியில் ஒரு மரம் உடைந்தது. ஆரவ் சத்தமிட்டான். ஆனால் கயிற்றை பிடித்து தொங்கினான். ஆனால் அவன் விழவில்லை. முழு சக்தியுடன் மேல் ஏறினான். பாலத்தை கடந்தவுடன் தரையில் விழுந்தான். சிரித்துக்கொண்டே, சோர்வுடன், ஆனால் பெருமிதமாக. அத்தியாயம் 4. இறுதி ஏற்றம். இப்போது உச்சி அருகில். காற்று குளிராக, கனமழை போல துளிகள். கால்கள் நடு. ஒவ்வொரு அடியும் அவனைச் சிரித்தவர்கள் ஞாபகம் வந்தது. அவனை நம்பியவங்க, தாய், ஆசிரியர், தாத்தா அவனை ஊக்கப்படுத்தினார்கள். சூரியன் மறையும் நேரத்தில் உச்சியை அடைந்தான். வானம் ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பாக மாறியது. இவ்வளவு அழகு அவனுக்கு முதன்முறையாக. அங்கே ஒரு சிறிய கல் பலகை இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, உச்சியில் சிங்கம் இல்லை. நீங்கள் ஏறிக்கொண்டிருக்கும் பயணத்தில் நீங்கள் கண்டறிந்த வலிமைதான் உண்மையான பொக்கிஷம். ஆரவ் சிரித்தான். தங்கமோ மந்திரமோ அவனுக்கு தேவையில்லை. அவன் கண்டுபிடித்தது இன்னும் வலிமையானது. தன்மேல் நம்பிக்கை, துணிச்சல், விடாமுயற்சி. முடிவு. கிராமத்திற்கு திரும்புதல். அருகிலிருக்கும் நாட்களில் ஆரவ் கிராமத்திற்கு திரும்பினான். மக்கள் ஆச்சரியத்தில் இருந்தனர். அவன் கூறிய கதை, கடினமான பாதை, இருட்டான காடு, துடிப்பான பாலம் மற்றும் உச்சியில் உள்ள செய்தி. அந்த நாளிலிருந்து ஆரவ் வெறும் கனவுகளுடன் இருந்த சிறுவனாக இல்லை. அவன் நம்பிக்கையின் அடையாளமானான். பிள்ளைகள் அவனது கதையை கேட்டனர். பெரியவர்கள் தங்களது இலக்குகளில் நம்பிக்கை கொண்டனர். ஜோ சின்னவனாக இருந்தாலும் உயரமான மலையை ஏற முடியும், நம்பிக்கையுடன். கதையின் நெறி. நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் இலக்கை அடைய முடியும். சவால்கள் பாதையில் வரும். ஆனால் தொடர்ந்து சென்றால் நீங்கள் உங்கள் உள்ளமை வலிமையை கண்டுபிடிப்பீர்கள்.